தமிழ் உறவுகளே வணக்கம். ஈழத்தமிழ் மக்களுக்காக பல்வேறு பணிகள் ஆற்றுவதற்கு காத்திருக்கின்றன. அமைப்புகள் பல இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அமைப்புகள் பல உருவாகி கொண்டிருக்கின்றன. அமைப்புகள் பலவற்றை உருவாக்க வேண்டும் என்றும் மக்கள் எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கனடா நாட்டிலே தளம் கொண்டிருக்கின்ற அனைத்துலக தமிழர் பேரவையினுடைய அமைப்பாளர் அவர்களை இப்பொழுது நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். நிமல் விநாயகமூர்த்தி அவர்கள். வணக்கம் நிமல் விநாயகமூர்த்தி அவர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன். வணக்கம் நேயர்களே. அனைத்துலக தமிழர் பேரவையினுடைய ஒரு நிகழ்ச்சி வரும் 24ஆம் தேதி லண்டன் மாநகரிலே நடைபெறப் போகின்றது. அந்த நிகழ்ச்சியினுடைய ஒழுங்கமைப்பாளராக செயல்படும் ஊடகவியலாளர் பா. நடேசன் அவர்கள். வணக்கம் நடேசன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. வணக்கம் எஸ்.கே. ராஜன். சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்திற்கு வரலாம். முதலில் நிமல் விநாயகமூர்த்தி அவர்களே, நீங்கள் தொடங்கி இருக்கின்ற அல்லது நீங்கள் இப்பொழுது இயக்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்துலக தமிழர் பேரவை தொடர்பான விடயங்களை எமக்கு அறிய தாருங்கள். நிச்சயமாக உங்கள் கேள்விக்கு நன்றி. அனைத்துலக தமிழர் பேரவை 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி கனடாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்படுவதற்கு முதல்ல ஒரே சிந்தனை உள்ளவர்கள் அல்லது ஒரு லைக் மைண்டட் பீப்புளாக நாங்கள் இணைந்து நாங்கள் ஈழத்தமிழர் தேசத்தை எப்படி வலுப்படுத்த முடியும், இன்றைய தேவையும் ஈழத்தமிழர் தேசத்தை வலுப்படுத்த வேணும், எமது தேச கட்டுமானத்தை முன்னெடுக்க வேணும் என்ற ஒரு தேவை பெரு வழியாக இருக்கிறது. பல அமைப்புகளுக்கான தேவை இருந்தாலும் இந்த தேச கட்டுமானம் என்றது இன்னும் முன்னணி வகித்துக் தேவை முன்னணி வகித்துக் கொண்டிருக்கிறதால் நாங்கள் கொஞ்சம் பேர் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தோம். எங்களுக்கு எங்களோட ஈழத்தமிழரை எம்பவர் பண்றதுக்கும் குளோபலி எங்களை ஒருங்கிணைத்து வச்சுக்கிறதுக்கும் ஆன ஒரு அமைப்பு ஒன்றை நாங்கள் உருவாக்குவோம். அந்த அடிப்படையில நாங்கள் ஒரு 50 பேர் சேர்ந்து ஃபவுண்டர் மெம்பராகவும் அதுல இருந்து ஒரு 4 பேரை ஃபார்மேஷன் கமிட்டியாக உருவாக்கி, அந்த ஃபார்மேஷன் கமிட்டியில நானும் ஒருவர் டென்மார்க்கில் இருக்கிறார், இன்னும் 2 கனடாவிலே இருக்கிறார்கள். முனைவர் ஸ்ரீதாஸ் என்னும் ஒருவர் இணைந்து ஒரு இடைக்கால இதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டை உருவாக்கி, அதாவது ஈழத்தமிழர்கள் இந்த கோர் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் எம்பவர்மெண்ட் ஆஃப் ஈழம் தமிழ்ஸ். அந்த அடிப்படையில இது நாங்கள் டயாஸ்போரா பேஸாக இருக்க வேணும் என்ற ஒரு நாட்டுக்குள்ளேண்டா பல அமைப்புகள் ஏற்கனவே இயங்குது. நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்துல ஒன்றிணைந்து இருக்க வேணும். அதே நேரத்தில் இலங்கைக்குள் இன்றைக்குள்ள சூழலில் அந்த நாட்டுக்குள்ள நாங்கள் சுயாதீனமாக சுதந்திரமாக போய் ஒரு செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இது இருக்க வேணும் என்ற விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்ட நாங்கள். அப்ப அந்த அடிப்படையில இதுக்கு 21 பேர் கொண்ட இடைக்கால நிர்வாக சபை ஒன்றை நிறுவினாங்கள். இது நாங்கள் வாழற நாடுகள்ல இருந்து இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கிறார்கள். 8-9 நாடுகள்ல இருந்து இந்த அமைப்பில் அங்கம் வகிக்கிறார்கள். இந்த இடைக்கால நிர்வாக சபைக்கு நான் தற்காலிக இடைக்கால நிர்வாக சபையின் தலைவராக பணியாற்றுகிறேன். இந்த இடைக்கால சபையை நிறுவும் போது இந்த இடைக்கால சபைக்கான காலம் 2 வருடமாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த ஃப்ரேம்வொர்க்கில் தீர்மானிக்கப்பட்டு இது லான்ச் பண்ணும் போது நாங்கள் அறிவித்த விடயம் இந்த இடைக்கால நிர்வாக சபைக்கான காலப்பகுதி 2 வருடம். இந்த 2 வருட காலத்துக்கு இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்தே எப்படி அதாவது இதுக்கான மிஷனை நோக்கி இதுக்கான செயல் திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், திட்டமிடல்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த 2 வருடத்துக்குள் இதுக்கான ஒரு யாப்பை வெளியிட்டு இதுக்கான உறுப்பினர்களை இணைத்து இந்த அமைப்பை 2 வருடம் முடிவில் எலெக்ட் பண்ணப்பட்ட மெம்பர்ஸால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பு வர வேணும் என்று அதுதான் இதன் முடிவு. அதுக்கு நாங்கள் வேலை திட்டங்களையும் செய்து வந்தோம். பல விடயங்களை சிறு சிறு விடயங்களை செய்தாலும்
அக்டோபர் மாதம் கனடாவிலே ஒரு பெரிய ஒரு மகாநாடு ஒன்று நடத்தி இருந்தோம். வடகிழக்கின்ற ஒருங்கிணைந்த மேம்பாட்டுக்கான ஒரு 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 ஆய்வு மகாநாடு ஒன்று நடத்தி இருந்தோம். இதுக்கு இலங்கையிலிருந்து 4 யூனிவர்சிட்டியிலும் இருந்து பேராசிரியர்கள் வந்திருந்தார்கள். அநேகமானோர் எக்கனாமிக் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர்கள். 10 பேருக்கு மேலே இலங்கையிலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள். மலேசியாவில இருந்து, இந்தியாவில இருந்து வந்து கலந்து கொண்டார்கள். இதில் 70க்கு மேற்பட்டோர் அப்டிராக்ட் 50க்கு மேற்பட்டோர் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்துள்ளார்கள். அந்த பக்கம் ஒரு பக்கம் போக, அதுக்கு இடையில் இந்த வெள்ள அழிவு சம்பந்தமா அதில் எங்கட செயல்பாடு காத்திரமாக இருந்தது. அதையும் தாண்டி இப்போது இந்த யாப்பு வெளியிடுற நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த யாப்பு வெளியிடுறதுக்கு முதல்ல நான் அந்த கட்டமைப்பு எப்படி இதுக்கு அமையும் என்றதையும் சொல்லணும். மெம்பர்ஸ் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அனைத்துலக தமிழர் பேரவை, இது ஆங்கிலத்தில் ஃபெடரேஷன் ஆஃப் குளோபல் தமிழ்ஸ் என்று அழைக்கின்றோம். இதுக்கான கட்டமைப்பு இதுக்கு நாடுவாரியாக புலம்பெயர் தேசங்களில் நாங்கள் ஈழத்தமிழர் சரிந்து வாழும் தேசங்கள்ல இருந்து உறுப்பினர்கள் இணைக்கப்படுவார்கள். உறுப்பினர்களில் இருந்து இதுக்கான ஒரு பொதுச்சபை இருக்கு. 100 பேர் கொண்ட பொதுச்சபை ஒன்று இருக்கும். இதுவும் எங்கள் ஈழத்தறிவு தமிழரின் பாப்புலேஷன் சரிவுக்கு ஏற்ற மாதிரி உறுப்பினர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் அங்கம் வகிப்பார்கள். மொத்தமாக 100 பேர் கொண்ட ஒரு பொதுச்சபை இருக்கும். அந்த பொதுச்சபை ஒரு மத்திய குழு ஒன்றை தெரிவு செய்யும், சென்ட்ரல் கமிட்டியை. அந்த சென்ட்ரல் கமிட்டி தான் எக்ஸிகியூட்டிவ் பவர் கொண்ட ஒரு கமிட்டியா இருக்கும். அதே நேரத்துல இந்த பொதுச்சபை ஜெனரல் கவுன்சில் என்று நாங்கள் ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். பொதுச்சபை பாலிசி மேக்கிங் பொடியாக இயங்கும். அத்துடன் நாடு வாரியாக கண்ட்ரி ஒர்க்கிங் குரூப்புகளை உருவாக்கி அந்தந்த நாட்டுகளில் உள்ள வேலை திட்டங்களை அந்த கண்ட்ரி ஒர்க்கிங் குரூப்பே சுயாதீனமாக செயல்படக்கூடிய மாதிரியான ஒரு கட்டமைப்போட இந்த யாப்பை நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம். இது மிகவும் இலகுவாக நாங்கள் பல நாடுகள்ல பறந்து வாழ்ற நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய அளவுக்கு இந்த யாப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதே நேரத்துல நாங்கள் மேம்பாடு என்று சொல்லும் போது புலம்பெயர் மக்களின் நிதியுதவியோட அதான் இதை செய்ய வேண்டும். அதை நிதியை கையாளுறபடியா அந்த யாப்பில் நிதி சார்ந்த விடயங்களின் கட்டுப்பாடுகளும் மிகவும் இறுக்கமாகவே போடப்பட்டுள்ளது. இந்த யாப்பு யூகேயில் இந்த கிழமை, அதாவது இந்த மாதம் இல்லை, இந்த வருடம் இல்லை, இந்த கிழமை ஜனவரி 24ஆம் தேதி அங்கே வெளியிட்டு வைக்கப்படும். ஐரோப்பாவில் பல நாடுகளிலும் இருந்து சில அபிமானிகள் தமிழ் உணர்வாளர்களும் அங்க கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இருந்தும் இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் கெஸ்டாக. சோ நிச்சயமா இது சார்ந்த ஏற்பாடு சம்பந்தமான விடயங்களை இதுல கலந்து கொண்டிருக்கிற நடேசன் அவர்கள் விவரிப்பார்கள். மேலும் நிச்சயமாக இப்பொழுது நிமல் விநாயகமூர்த்தி அவர்கள் நடேசன் அவர்களிடத்தில் கொண்டு விட்டிருக்கின்றார். 24ஆம் தேதி விடயம் தொடர்பாக இப்பொழுது நடேசன் நீங்கள் பேசுங்கள். 24ஆம் தேதி சனிக்கிழமை கிராண்ட் வியூ பேங்கிங் ஹால், ரைஸ் ஸ்லீப்ல இருக்க இந்த பேங்கிங் ஹால்ல கிட்டத்தட்ட 4:30 மணியிலிருந்து இந்த நிகழ்வுகள் ஆரம்பித்து நடக்க இருக்கின்றன. இந்த நிகழ்வில் ஒரு பகுதிதான் நிமால் விநாயகமண்ணா சொன்ன மாதிரி இந்த யாப்பு வெளியீடு அமைய இருக்கின்றது. இது ஒரு பொங்கல் நிகழ்வாகத்தான் மக்கள் மத்தியிலே மிகவும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அனைத்துலக தமிழர் பேரவையின் பொங்கல் நிகழ்வும் யாப்பு வெளியீடும், பெரும்பகுதி பொங்கல் சார்ந்த நிகழ்வுகளும் இந்த அமைப்பு தொடர்பான உரைகளாகவும் நமது சமூகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய பிரச்சனைகள் தொடர்பாக, அது அரசியல் ரீதியான பிரச்சனை, சமூக ரீதியான பிரச்சனை, ஒரு சுகாதார ரீதியாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை, இன்றைய சிறார்கள் மத்தியிலே இருக்கின்ற சிறார்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அது தொடர்பான துறை சார்ந்த ஒரு வல்லுநர், முக்கியமாக ஸ்பாக் என்ற அமைப்பை சேர்ந்த டாக்டர் புவேந்திரன் அவர்களுடைய உரை காணொலி வாயிலாக அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. அவர் காணொலி வாயிலாக அவருடைய உரையை நிகழ்த்துகின்றார். மற்றது ஆஸ்திரேலியாவில் இருந்து ப்ரொஃபசர் செல்வநாதன் அவர் நேரடியாக கலந்து கொள்கின்றார். அதே போன்று அமெரிக்காவில் இருந்து சட்டத்திறனியான மார்க்கண்டு விக்னேஸ்வரன் ஐயா கலந்து கொள்ள இருக்கின்றார், கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்றார். அதே போன்று யூகேயை பார்த்தீங்கன்னா கவிஞரும் எழுத்தாளரும் செயற்பாடலுமான நவஜோதி அவர்கள் கலந்து கொள்கின்றார். எழுத்தாளர் குணா கவியலகன் கலந்து கொள்கின்றார். இவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு
ஒவ்வொரு தங்களுடைய துறை சார்ந்த ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் சிறிய உரையாற்ற இருக்கின்றார்கள், பெரிய உரை இல்லை. ஏனென்றால் இதற்குள் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருக்கின்றன, இந்த உரைகளும் இடம்பெறுகின்றன. இந்த கலை நிகழ்வுகளில் முக்கியமானது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் சமூகத்திற்குள் இருக்கின்ற திறமையாளர்களை, சிறுவர் பள்ளிகளில் இருந்து, கலை பள்ளிகளில் இருந்து மாணவர்களுடைய ஒரு கலை நிகழ்வுகளாகத்தான் இந்த நிகழ்வுகள் அனைத்துமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அத்தோடு ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் என்று சொல்லப்படுகின்றதா இந்த ஸ்பாக் அமைப்பை சேர்ந்த சிறுவர்களுடைய நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படி என்று அடையாளப்படுத்தலாமா தெரியவில்லை. என்றால் ஆட்டிசம் ஸ்பெக்டர் தொடர்பான அந்த ஒரு விடயங்களால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுடைய கலை நிகழ்வும் நடக்க இருக்கின்றது. ஆகவே ஒரு வித்தியாசமான பாணி என்று சொல்வதை காட்டிலும் எமது சமூகத்திற்குள் இருக்கும் அனைத்து மட்டங்களிலும் அல்லது அனைத்து தரப்புகளையும் உள்வாங்கி, அது சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் வரை அனைவரையும் உள்வாங்கி இந்த கலை நிகழ்வுகளையும் பேச்சுகளையும் நாங்கள் இந்த நிகழ்வை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இருக்கின்றோம். ஏனென்றால் உண்மையாவே இந்த யாப்பு வெளியீட்டை செய்வதற்கான விடயத்தை பற்றி பேசும் பொழுது FGT உடைய அமைப்பாளர்கள் பலருடன் கனடாவிலிருந்து பேசும் பொழுது தை மாதம் தமிழர்களுக்கான ஒரு மாதம், அந்த மாதத்தில் இதனை நடத்துவது சரி என்று நாம் பேசியிருந்தோம். மிக விரைவாக ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மத்தியில், நெருக்கடி என்று சொன்னால் அது தனிப்பட்ட சூழல் காரணமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஹாலிடே சீசன் வந்துட்டு அப்படி இப்படி என்று பல பிரச்சனைகளுக்கு மத்தியில இதை எல்லோருமாக இணைந்து, நான் தனியே இந்த ஒருங்கிணைப்பை செய்யவில்லை, என்னோடு இணைந்து இங்கு ஒரு சிறிய ஒரு குழுவாக நானும் அவர்களுடைய ஒருவராக தந்த ஒருங்கிணைப்புகளில் ஒருவராக செயற்பட்டு இந்த விடயத்தை ஓரளவிற்கு எங்களை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட நேரம் எடுக்காமல் ஒரு ஒட்டுமொத்த நிகழ்வையை ஒரு 4 மணித்தியாலத்திற்குள் முடிப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதற்கு பிறகுதான் முக்கியமான மக்கள் மத்தியிலே தை என்றால் அல்லது பொங்கல் சார்ந்த நிகழ்வு என்றால் முக்கியமான உணவு தான், அது உணவு சார்ந்தது. ஆகவே இந்த வெறுமனவே ஒரு இரவு உணவு என்பதை தாண்டி இந்த முறை நாங்கள் இந்த நிகழ்வில், இந்த தைப்பொங்கல் நிகழ்வில் மக்களுக்கு பாரம்பரிய உணவு வகைகளை சுட அங்கே செய்து பரிமாறக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி அவ்வாறுதான் அந்த உணவுகள் அங்கு பெறும் மக்களுக்கு அளிக்கப்படுகின்றது. அது ஒரு வகையில் அங்கு வருகின்ற சிறுவர்களும் பெரியவர்களும் எல்லா வகைப்பட்ட மக்களும் அதனை தமிழ் உணவுகளை சுவைத்து பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் அது அமையும் என்று நாங்கள் யோசிக்கின்றோம். அதே போன்று மேயர் ஹெரோவினுடைய மேயரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கிறார். இவ்வாறு பல்வேறுபட்ட தரப்பினர் இன்னும் இதில் இணைந்து வாழ்த்துறைகளை வழங்குவதற்கு, நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான சந்தர்ப்பமும் இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கான அனுமதி இலவசமா இருக்கின்றது. மக்கள் எல்லோரும் ஒரு தை மாதத்திலேயே ஒரு வேற இறுதி நாளிலே இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்விலே பல்வேறுபட்ட விடயங்களை எடுத்து செல்லலாம் நினைக்கின்றேன். இந்த யாப்பு வெளியீடு இதற்குள் நடக்க இருக்கின்றது. அந்த யாப்பு வெளியீடையே நாங்கள் முக்கியமாக செய்கின்றோம் என்றால், நம்மோடு இணைந்து வேலை செய்ய விரும்புபவர்களாக இருக்கலாம், அல்லது இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள், எஸ்.கே. ராஜன் கேட்ட கேள்வி மாதிரி இந்த அமைப்பு என்ன செய்ய போகின்றது, ஏன் இன்னொரு புதிய அமைப்பு என்ற கேள்விக்கு மக்கள் மத்தியில் எந்தவித முன்னனுமானமும் இல்லாமல் அதாவது ஒரு யாப்பு வெளியீடு மட்டும் செய்தால் அதில் ஆர்வமுள்ளவர்கள் மட்டும்தான் வருவார்கள். ஆனால் ஒரு பொங்கல் நிகழ்வில் பலதரப்பட்ட மக்களும் வருவார்கள். அதில் விருப்பமுள்ளவர்கள் வருவார்கள், அறிந்தவர்கள் வருவார்கள், அறியாதவர்கள் வருவார்கள், எதிர்ப்பானவர்கள் வருவார்கள். எல்லோரும் விளங்கிக் கொள்ள வகையில் இந்த அமைப்பின் நோக்கம், இந்த அமைப்பின் என்ன செய்ய போன்ற விடயங்களை அங்கு வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இவ்வாறு நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நல்லது. 24ஆம் தேதி நடைபெறுகின்ற விழாவை மையமாக வைத்தே இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம். அந்த சந்திப்பு தொடர்பாக நடேசன் அவர்கள் மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றீர்கள். உண்மைதான், நாங்கள் அமைப்புகளை ஆரம்பிக்கின்றோம், அவை தொடர்ச்சியாக இயங்குகின்றனவா என்ற கேள்வி என்னிடம் மாத்திரம் அல்ல, மக்களிடம் இருக்கின்றது. மக்கள்தான் யாவற்றையும் முடிவு செய்வார்கள். நீங்கள் யாவற்றையும் விளக்கி இருக்கின்றீர்கள். வருகை தருகின்ற மக்களோடு நீங்கள் இணைந்து பணியாற்ற இனிய நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்வோம். மிக்க நன்றி நிமல் அவர்களே, மிக்க நன்றி நடேசன் அவர்களே. நன்றி. சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு நன்றி.